இன்னைக்கு கருவேப்பிலை பொடியும் திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடியும் செய்யலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடி பண்ணுவோம். அரை ஸ்பூன் எண்ணெய், 12லேருந்து 15 வரைக்கும் மிளகாய் வத்தல், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மிளகாவை நீங்கள் கூடவோ இல்லை குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்ல டார்க் கலரில் வர வரைக்கும் வறுக்கணும். மிளகாய் வத்தல் கலர் மாறின உடனே ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் இல்லைன்னா 1.25 கப்பு கருவேப்பிலை, அதையும் வறுத்துக்கணும். கருவேப்பிலை நல்ல மொறுமொறுன்னு மாறுற வரைக்கும் வறுக்கணும். அடுத்து தோலோடு உள்ள உளுந்தம்பருப்பு 150 ml உள்ள கப்பில் ஒரு ஃபுல் கப்பு. தோல் இல்லாத உளுந்தம்பருப்பில் கூட செய்யலாம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உளுந்தம்பருப்பு நல்ல ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுக்கணும். எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயப்பொடி, எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சியில் போட்டு நல்லா திரித்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பொடியோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல டேஸ்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடி செய்யலாம். 150 ml அளவுள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு மீடியம் ஃப்ளேம்லையே வறுக்கணும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்த உடனே தட்டுக்கு மாற்றிடலாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 75 ml. கடலைப்பருப்பு ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் அதே அளவு அரை கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் முழு உளுந்து சேர்க்கறதுனால 15-20 செகண்ட்ஸில் சேர்க்குறேன். நீங்கள் உடச்சி உளுந்த பருப்பாக சேர்த்திங்கன்னா 40 செகண்ட்ஸ் கடலைப்பருப்பை வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 12லேருந்து 15 மிளகாய் வத்தல் வறுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு எள்ளு தவிர மிச்சம் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா திரிச்சிக்கணும். பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் எள்ளை சேர்த்து அரைக்கணும். எள்ளு சீக்கிரமே அரைஞ்சிரும், அதனால் ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் போங்க.
இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க.